அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. ஒரு ரூ. 20 ரிம்மு. இது வந்து 10 கட்டு இருக்கும். 22,500 ஒரு பண்டல் வாங்கினா 2,300. 10 வாங்கிட்டிங்கன்னா 2,250. இப்போ என்னென்னா வேறு ரிம்மு வச்சுருக்கேன், அதை தாரேன். இது ஒரு நண்பர் இதில் 2 பண்டல் மட்டும் வாங்கியிருக்காரு. அவருக்கான இந்த ரிம்மை உடச்சி 2 பண்டல் கொடுக்க போகிறேன். மிச்சம் 8 பண்டல் உதிரி பண்டல் இருக்கும் இதில். அதில் இந்த 8 பண்டலும் நீங்கள் எதாவது வேணுமோ அதாவது வாங்கிக்கிடலாம். இப்போ தான் கட் பண்ணேன். இது வந்து இப்போ உள்ள கவர்னர் சஞ்சய் மல்ஹோத்ரா கையெழுத்து போட்டது. ஃபஸ்ட் பண்டல் வந்து டேட் ஆஃப் பர்த்து 29 அக்டோபர் மாதம். எந்த வருஷம் பிறந்திருந்தாலும் அவங்களுக்கு இதில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும். 29 அக்டோபர் மாதம், 29 நவம்பர் மாதம். டேட் ஆஃப் பர்த் பண்டல் 29 நவம்பர் மாதம். எந்த வருஷத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் இதில் இருக்கும். 1111 வரும், 1112 வரும். அதெல்லாம் ஃபேன்சி நம்பர்லாம் நிறையா இருக்குது. 29 டிசம்பர் மாதம் யாரும் பிறந்திருந்தீங்கன்னா எந்த வருஷமாக இருந்தாலும் இந்த பண்டலில் இருக்கும். இது 3 உங்களுக்கு பர்த்டே பண்டல். இதிலிருந்து உங்களுக்கு பர்த்டே பண்டல் வராது. 12 மாதம் சரியாக போச்சு. அதுக்கடுத்து 13 அதிலிருந்து வரும். 29 13 01. இதிலிருந்து 13 14 15 16 வரிசைக்கா எல்லா பண்டலுமே இருக்கும் இதில். இதெல்லாம் உங்களுக்கு உதிரி பண்டல். உங்களுக்கு நான் சேல்ஸுக்கு வச்சுருக்கேன், விலை சொல்லிட்டேன். இன்னும் 8 பண்டல் இருக்குது. ஃபுல் ரிம் வேணும்னா வேறு வச்சுருக்கேன், நீங்கள் வாங்கிக்கலாம். ரெண்டு மட்டும் இன்றைக்கி சோல்டு. ஏற்கனவே ரூபா வாங்கியாச்சு. கடைசியில் 29 19 10 பண்டலுங்கிற வாங்குற சமயம் நீங்கள் நிறைய ஃபேன்சி நம்பர் உங்களுக்கு வரும். 292 2000. இது 3 டேட்டா பர்த் பண்டல் சொல்லிட்டேன்னா மறுபடியும் அதுலேருந்து வருஷக்கே இருக்கும். நீங்களே பார்த்துக்கோங்க. என்ன 13 14 15 இதை 15 1501 1601 1701. இது உள்ள ஒரு 786 வரும். எல்லாம் 100% யூஎன் சார், எந்த சந்தேகமும் வரண்டாம். இப்போ தானே பண்டலே உடச்சிருக்கேன். 777, அதுக்கடுத்து 786 4. இது ஒரு 81 5 6 7. இது ஒரு 3 10 பண்டல் சோல்டான அந்த பண்டலை சொல்லிடுவேன். இது இப்போ 10ல் 2 ஏதாவது 2 கொடுக்க போகிறேன். இப்போ ஏதாவது 2 கொடுப்பேன், மனசு உள்ளதை கொடுப்பேன். உங்களுக்கு எது வேணும்னா நீங்கள் நம்பர் வேணும்னா சொல்லி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா எனி பண்டல் 2 பண்டல்ஸ் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. அப்புறம் நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன், 5 ரூபா காயின் பதிவு. அது வந்து சவுண்டு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வெளிவரவே இல்லை. நான் அதை கவனிக்காமல் நான் அப்படியே அப்லோடு பண்ணி விட்டுட்டேன். நண்பர் தொலைபேசி மூலமாகவும் மெசேஜ் மூலமாகவும் சொன்னதுக்கப்புறம் நான் ஆன் பண்ணி பார்த்தா சவுண்டு இல்லை. சரி, நான் என்ன பதிவு போட்டேங்கிறாங்கன்னு இன்றைக்கி மறுபடியும் அதை எடுத்து வச்சேன். இது எல்லா நாணயமே ஈச் 100 ருபீஸு. இது எல்லாமே ரீடட் எட்ஜுன்னு சொல்லுவாங்க. ரீடட் எட்ஜ் நிறையா வருடங்கள் நிறைய மிண்டு இருக்குது. இது எல்லாமே என்னது, ரீடட் எட்ஜு. சில நாணயங்கள் ரொம்பவும் வலுவலுன்னு இருக்கும். ரீடட்டும் இருக்காது, செக்யூரிட்டி இருக்காது, அந்தளவுக்கு வலுவலுன்னு இருக்குது. நேற்றுனா நான் ஒன்றா எடுத்து காமிச்சேன் உங்களுக்கு. சில இது ஜாயிண்ட் எட்ஜாக இருக்குது. இது உள்ளெல்லாம் பக்கா ரீடட் இருக்கு. இந்த இருக்குங்க, இதெல்லாம் ஜாயிண்ட் கிடையாது. இந்த இருக்கா, எதையும் எடுக்க போனால் எதையும் எடுத்துட்டேனோ. அடுத்து பார்ப்போம். இந்த தெரியுதா, இது மாதிரி ரீடட் எட்ஜ்.
எல்லாமே டோட்டலாக காமிக்கிறேன். சிலது ரொம்ப வலுவலுன்னு எந்த எட்ஜுமே இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். எந்த எட்ஜுமே இல்லாமல் வலுவலுன்னு இருக்கும். இந்த இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். ரீடட்டும் இருக்காது, செக்யூரிட்டி இருக்காது, இந்த மாதிரி எட்ஜ் இருக்கும். அப்படி நாணயங்கள் வேணுமா வாங்க. விலையெல்லாம் ஒரே விலை தான். நீங்கள் கொடுத்த காசு போதும் நண்பர்களே. எத்தனை கோடி கொடுத்தாலும் எனக்கு காணாது. நீங்கள் தமிழ்நாட்டே எழுதி கொடுத்தாலும் நான் பக்கத்தில் பாகிஸ்தானையும் சேர்த்து கொடுங்க அப்படிமே. இந்தியாவே எழுதி கொடுத்தாலும் பக்கத்தில் நாட போகிற என்கிட்ட கொடுமே. மனித ஆசைக்கு அளவே இல்லை. இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய நண்பர் அனுப்புனது தான். இந்த செக்யூரிட்டி தெரியுதா, துண்டா தெரியுதா, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இயர், ஒவ்வொரு மின்ட்டு. இதில் அந்த ரீடட், இது ஃபுல்லாகவே ரீடட் தான். ஒரு இதில் செக்யூரிட்டியும் ரீடட்டும் ஜாயிண்டாக இருக்கும். ஒரு இதில் செக்யூரிட்டி மட்டும் இருக்கும். ஒரு இதில் செக்யூரிட்டியும் இருக்காது, பளபளன்னு வலுவலுன்னு இருக்கும். சரி, டபுள் டைல் இருக்குது. இதெல்லாம் டபுள் டைல் தான். டபுள் வருதா உள்ள எந்த இதுவுமே இருக்காது. இதை பார்த்துக்கோங்க. இது ஒரு முக்கியமான நாணயம். என்ன நாணயத்தில் இது ஒரு ஸ்கேர் நாணயம். இது ரொம்ப வெரைட்டிஸ். இது சன்ஃபிஸ்ட் எரர். இது நடுவில் பிளாங்காக இருக்கும். சுற்றி கருப்பில் சூரிய கட்டைகள் வீசுகிற மாதிரி இருக்கும். டபுள் டை. இதில் 2 ரிம் இருக்குதா. இன்னொரு நார்மலாக இன்னொரு 5 ரூபா எனக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த மாதிரி சிங்கத்தை சுற்றி இந்த இதில் இருக்கிற மாதிரி அதில் இருக்காது. இதில் பாரத்ன்னு இருக்குது, இந்தியான் இருக்குது, சத்தியமேவ ஜெயதே இருக்குது. சுற்றி என்ன இருக்குது, ஒரு ரிம்மிலேருந்து ஆர்ச் மாதிரி வளைவுகளும் இருக்குது. இருக்கா இல்லையா? சுற்றி ரிம்முக்குள்ளே ஆர்ச் மாதிரி வளைவுகள் இருக்கா? இந்த வளைவு எதுவுமே தோரண வளைவு மாதிரி இந்த வளைவு எதுவுமே இந்த நாணயத்தில் இருக்காது. ஒன்று கூட இருக்காது. அது இருந்ததுக்கு உரிய தடயங்களும் இருக்காது. ஃபுல்லாக ப்ளஞ்ச் ஆகி போய் பக்காவாக சீல் அடித்தது மாதிரி உள்ளே ரவுண்டாக இருக்கும். மேலே டபுள் டை இதுக்கு மேலே ஒரு சக்கரம் சுற்றுறது மாதிரி நடுவில் பாதை போட்டு ரவுண்டாக இருக்கும். இதில் அப்படிலாம் இருக்காது. இது வெரி வெரி ஸ்கேர், வெரி வெரி ரேர் காயின். இந்த நாணயம், ஒரு நாணயம் 200 3 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ தற்செயலாக பார்க்குறேன், அதனால் அந்த விவரத்தை சொல்கிறேன். இந்த நாணயம், ஒரு நாணயம் 200 3 ஆண்டுகளுக்கு முன்பே நான் கொடுத்துருக்கேன். மறுபடியும் எந்த நாணயத்தினாலும் நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த நாணயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த நாணயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இன்னொரு நாணயத்தை இந்த நாணயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த நாணயத்தை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த நாணயத்தை பார்த்துக்கோங்க. எந்த நாணயத்தை பார்த்தாலும் இந்த நாணயம் போல் இருக்காது. இது ஒரு வித்தியாசமான ஒரு டை. இதில் டபுள் ரிம் டபுள் வருதா. இந்த டபுள் வேறு எந்த நாணயத்துலையுமே வராது. பார்த்துக்கோங்க, ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ரிம்மும் அந்த ஆர்ச் மாதிரி வளைஞ்சு சுற்றி போகுமே தவிர இந்த மாதிரியான ஒரு ரிம்மு வராது. இது அவ்வளவு ரேர் ரிம். இது இல்லைன்னா ஒன்று என்கிட்ட இப்போ ஒன்று தான் தற்செயல் என் பார்வைக்கப்பட்டுச்சு. ஆனால் இது சம்மந்தமாக விவரங்கள் எனக்கு தெரியும். வேணும்னா இந்த 1 இருக்குது, வாங்கி வச்சுக்கோங்க. மற்றபடி நேற்று போட்ட பதிவு உங்களுக்கு நான் சொல்லலைன்னு தான் இன்றைக்கி சொல்லிகிட்டு இருக்கேன். இது ஃபுல்லாகவே ரீடட்டு அண்டு வலுவழுப்புத்தன்மை உள்ளது. இந்த இது வலுவழுப்புத்தன்மை உள்ளது. இது இன்னொரு போட்டிருந்தேன். இது ஒரு 10 ரூபா காயின். நடுவில் இருக்கிறது இது அதர் மெட்டல் ஸ்டைக். இது ஒரு 10 ரூபா காயின் தான். இது ஒரிஜினல் ஸ்ட்ரைக்கு. இது ஒரிஜினல் ஸ்ட்ரைக். இது வேறு அதர் மெட்டல் ஸ்ட்ரைக். பார்த்தாலே தெரியுதா? மேலே உள்ளது ஃபுல்லாக இந்த நடுவில் இருக்கிற சென்டர் கீழே இறங்கி கிடக்கு. சென்டர் மேலே இருக்குது. இந்த ரவுண்டில் இருந்து கீழே இறங்கி இந்த ஒயிட் காப்பர் கிடக்கு. ஆனால் இந்த ஒயிட் காப்பர் லேசு உரசனா உள்ள பித்தளை வருது. அது மாதிரி அதர் மெட்டல், இந்த மெட்டல் நம்ம 10 ரூபா நாணயத்தில் உள்ள மெட்டல் அது கிடையாது. பார்த்துக்கோங்க. இந்த சிங்கத்தெல்லாம் பார்த்துக்கோங்க, லேசாக உரசினாலே உள்ள பித்தளை வருது. இது மேலே முலாம் தான் பூசியிருக்காங்க. இந்த ஸ்ட்ரைக் இந்த இருக்கு வருங்க. இதுதான் ரவுண்டு. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்ட்ரைக் வருதுங்க. இந்த விலை இருக்குது பார்த்தீங்களா? இந்த 2014 ஒரு மாதிரி இருக்கு வருங்க. இது ஒரு வித்தியாசமான ஒரு நாணயம். அதர் மெட்டல் ஸ்ட்ரைக். இது ரொம்ப ரேர். இந்த மாதிரி மெட்டல் இங்கே கிடைக்காது. இன்னொரு நாணயத்தை எடுத்து வச்சு காமிக்கிறேன். இந்த மெட்டலையும் பார்த்துக்கோங்க, இந்த மெட்டலையும் பார்த்துக்கோங்க. 2 மெட்டலையும் பார்த்துக்கோங்க. இந்த மெட்டலில் இது கீழே நிறைய டென்னு இருக்கும், மேலே கம்மியாக இருக்கும். இந்த ரெயின் ட்ராப்ஸ் இருக்கும், அந்த மலைத்துளி மாதிரி. இதில் 90% மேலே டாப்பில் இருக்கும். இங்கிட்டு 90% கீழே இருக்கும். ஒரு வித்தியாசமான டை.
இது ஒரு ரேர் காயின். இது வந்து 250 ரூபா ஒரு நாணயம். நாங்கள் ஏற்கனவே விற்றுட்டேன் நிறையா. இது இன்னைக்கு கிடச்சது 250 ரூபா நாணயம். இது 2 காமிச்சிருக்கேன்னா, இன்னொன்று என்ன தெரியுமா, இது வந்து ரேர்லேயும் ரேர் காயின். ருபீஸு 10 பாதி கீழே 10 இல்லைங்க. இந்த பாதி கீழே 10 எங்கே இருக்குன்னா இந்த பக்கம் இருக்குது. எங்கிட்ட இருக்குது இந்த இருக்கு வருங்க. இந்த 10 மிச்சம் இங்கே இருக்கா. இந்த ரெயின் ட்ராப்ஸ் இருக்கு பாருங்க, அந்த மழை துளி மாதிரி. இது எல்லாமே இங்கே இருக்கணும், இதுக்கு மேலே இருக்கணும். இந்த 10ங்கிறதுக்கு மேலே இருக்கணும். ஒயிட் ஃபுல்லாக அங்கே இருக்குது, ப்ராஸ் ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்குது. வருஷம் இங்கே இருக்கணும், இங்கே இருக்குது. இந்தியாங்கிறது இந்த சைடு இருக்கணும், கீழே இருக்குது. பாரத்துங்கிறது இந்த சைடு இருக்கணும், மேலே இருக்குது. இது அப்படியே பெரட்டி அடிச்சிருக்காங்க. இது வெளியே எடுத்துலாம் முன்னாடி வச்சுலாம் நீங்கள் ஒட்டிலாம் பார்க்க முடியாது. இது பிரிண்டிலே அப்படி வந்தது தான். இங்கே பாருங்கள், 10 கீழே எங்கே இருக்குது. இந்த ட்ரெயின் ட்ராப்ஸ் பூரா மேலே இருக்குது. இந்த சத்தியமேவ ஜெயதே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வெரி 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 ரேர் காயின். இப்படி ஒரு நாணயத்தை நீங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக் ஆஃப் காயின்ஸ். இது 3 நேரம் முடிச்சா. இது ஒரு கிராக் எரர் 5 ரூபா காயின். கிராக் எரர் இந்த பக்கம் பாருங்கள், இந்த இருக்கா. எரர் லாஸ் ஆனதுக்கு அப்புறமும் இதுக்கு மேலே வந்து பிரிண்டெலாம் இருக்கும். கிராக் எரர் இது ஒன்று. இது என்ன தெரியுமா, ஒரு சைடு ஃபுல் பிளாங்கு 50 பைசா. இந்த பக்கம் வந்து 95% இந்த பக்கம் பிளாங்கு, இந்த பக்கம் 100% பிளாங்கு. 50 பைசா உள்ள தெரியுது உங்களுக்கு, 50 பைசான்னு சொல்லி. பிளான்செட் காயின்ஸ்னு வேறு பேர், பிளான்செட் அப்படின்னு. இது ஒரு மெட்டல் லாஸ் காயின். இது ஒன்று கிராக் எரரு 1993. இது ஒரு இவரை ஃபோல்டர் போடணும். இது ஒரு 5 பைசாவில் ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். 5 பைசாவில் இந்த இருக்கு வருங்க எக்ஸ்ட்ரா மெட்டல். இதெல்லாம் பிரிண்டிங்லேயே வர்றதா, நம்ம அதில் கொண்டு போய் ஈயத்தை ஊற்றுறது இல்லை, இதெல்லாம் பிரிண்டிங்கில் வரக்கூடியதான். ஒரு எக்ஸ்ட்ரா மெட்டல் எரர். அவ்வளோ மற்றெல்லாம் அப்புறம் பேசுவோம். இந்த ஒவ்வொரு கமாமேட்டிவ் 10 ரூபா நாணயத்துலேயும் ஒவ்வொரு பிளாக் பிளஞ்சர் காமிப்பேன். பிளாக் பியூட்டி அதுக்கு பேர். இது நார்மல் காயினில் பிளாக். டாக்டர் ராதாகிருஷ்ணன், மகாராணா பிரதாப் சிங்கு, லால் பகதூர், லாலா லஜபதி ராய், இந்த மாதிரி நாணயங்கள் வந்து பிளாக் பியூட்டி காமிப்பேன். இது வந்து கமாமினிட்டி இல்லாமல் நார்மல் காயினில் பிளாக். உள்ளே இருக்க ஒயிட் மெட்டல் ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஒயிட் மெட்டல் இப்போ காமிச்சோம்ல நிறையா, இந்த இருக்க இதுதான் ஒயிட் மெட்டலு, ஒயிட் காப்பர். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டையும் பக்கத்தில் வச்சு பார்த்துங்க எப்படி. இது ஒன்று இன்னைக்கு கிடச்சி. இது எடுத்து வச்சுருக்கேன். எது வேணுமோ வாங்கிக்கோங்க. கரன்சி பண்டல்ஸ் வாங்குறதா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. இந்த எரர் வேணுமா இருந்தாலும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. வெரி 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 ரேரு. இதெல்லாம் ஒரு 10,000 காயின் 1,00,000 காயினில் ஒன்று கிடைக்கும். இந்த மாதிரி இப்போவே எங்கிட்ட ஒரு 100 காயின் கிடக்கு. இந்த 100 காயின்லேயுமே இது ஒன்று தான். வேறு நீங்கள் எத்தனை காயினை எடுத்துனாலும் நீங்கள் பார்த்துக்கோங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.